வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம். நான் முத்தம். முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு பேச போறது குட்டி ஸ்டோரிஸ் வரிசையில ஒரு கதை. அந்த கதை நம்ம மகாபாரதத்தில் உள்ளதுதான். அந்த கதையை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். மகாபாரத வரலாறு நிறைய கிளைக்கதைகள் உள்ளது. சின்ன சின்ன கதைகளா நிறைய உள்ள போய்கிட்டே இருக்கும். இதுல பாண்டவர்கள், கௌரவர்கள் 2 பேரு. கௌரவர்கள் குடும்பத்துல 101 பிள்ளை, 100 சகோதரர்களும் அவங்களுக்கு கடைசியா ஒரு சகோதரி, ஒரு பெண் குழந்தை. கௌரவர்கள் பாண்டவர்கள் 5 பேர். இவங்களுக்கு திரௌபதியை கல்யாணம் இருக்கும். இவங்க ஒரு பிரச்சனையில, கௌரவர் பாண்டவர் பிரச்சனைக்குள்ள இவங்க காட்டுக்கு போயிருப்பாங்க. காட்டுக்கு போயிருக்கும்போது இந்த காட்டுக்கு திரௌபதியை தனியை விட்டுட்டு இவங்க பாண்டவர்கள் வேட்டைக்கு போயிருப்பாங்க. அப்ப அங்க ஒரு அரசன் வருவான். அவன் ஜெயத்ரதன். ஜெயத்ரதன் யாருன்னா, இந்த கௌரவர்களோட தங்கச்சி இருக்கா இல்லையா, ஒரே ஒரு தங்கச்சி, அவளோட புருஷன். அவன் சிந்து நாட்டு அரசன். விருத்த சட்சன் அப்படின்னு அவங்க அப்பா பேரு. அவர் சிந்து நாட்டு அரசர். அவரோட மகன் தான் இவன் ஜெயத்ரதன். அவன் காட்டுக்கு வந்தவன் திரௌபதியை பார்த்துட்டு அவன் மேல ஆசைப்பட்டு அவளை கூப்பிடுவான். அப்போ திரௌபதி சொல்லுவான், நான் கல்யாணம் ஆனவ, நான் பாண்டவர்களோட மனைவி அப்படின்னு சொல்லுவான். இவன் காதுல வாங்காம அவளை இழுத்துட்டு போயிடுவான். அப்போ தர்மரை தவிர மற்ற 4 பாண்டவர்களும் அங்க வருவாங்க. இவரை பார்த்துட்டு இவரை துரத்திட்டு போய் அவனை கட்டி இழுத்துட்டு அடிச்சு தர்மத்தை கூட்டு போவாங்க. கூட்டு போய் இவனை கொல்லணும், இவன் எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவரை திட்டுவாங்க. அப்போ தர்மர் சொல்லுவாரு, என்ன இருந்தாலும் நம்ம ஒரே தங்கச்சியோட புருஷன், அதனால நம்ம இவனை மன்னிச்சு விடுறதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவரை விரட்டி விட்டுருவாங்க. ஆனாலும் இந்த அவமானம் ஜெயத்ரதனை ரொம்ப தாக்கிடும். அவன் பண்ணின தப்பு அவனுக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணுவான், அவன் போய் சிவபெருமானை வேண்டி தவம் பண்ண ஆரம்பிச்சிருவான். தவம் பண்ணி கொஞ்ச நாள் தவம் பண்ணி அவனுக்கு சிவபெருமான் காட்சி கொடுக்காரு. அப்போ என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது, பாண்டவர்களை அழிக்கக்கூடிய வரம் வேணும் அப்படின்னு அவர் கேட்பார். ஜெயத்ரதன் சிவபெருமான்கிட்ட கேட்க, இப்போ சிவபெருமான் சொல்றாரு, அந்த மாதிரி வரம் கொடுக்க முடியாது. ஏன்னா பாண்டவர்கள் நல்லவர்கள்ன்றது ஒண்ணு, 2வது அவருக்கு கிருஷ்ணர் அவங்களுக்கு பக்கபலமா இருக்கார், துணையா இருக்கார். அதனால நம்ம பாண்டவர்களை அழிக்கிற மாதிரி வரமெல்லாம் கொடுக்க முடியாதுன்றவர். அப்போ நான் செஞ்ச தவத்துக்கு என்ன பலன், ஏதாவது எனக்கு வேணும் இல்லை அப்படின்னு இவர் கேட்கும்போது, சரி வேணா ஒரே ஒரு நாள் மட்டும் பாண்டவர்களை நீ அடக்கிற மாதிரி உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன். ஆனா அதுவும் அர்ஜுனன் தவிர மற்ற 4 பேரையும் மட்டும்தான் உன்னால தடுக்க முடியும் அப்படின்னு சிவபெருமான் ஒரு வார்த்தை கொடுத்துட்டு போயிடுவார். அப்புறம் இவனும் இது போதும் அப்படின்ட்டு நாட்டுக்கு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான். இது நாளடைவில் இவங்க 2 பேரும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்குமான பகை முற்றி சண்டை ஆரம்பிச்சது. அது குருச்சேத்திர போர் அப்படின்னு, அது 18 நாள் அந்த போர் நடக்கும். அப்ப இது நடக்கும்போது இந்த குருச்சேத்திர போர் 14 நாள் முடிஞ்சிட்டு 15வது நாள் ஆரம்பிக்கும் போது அர்ஜுனன் ஒரு சிவபெருமான்கிட்ட ஒரு வரம் வேண்டி சிவபெருமான்கிட்ட போய் கேட்க வேண்டி இருக்குன்னு சொல்லி கிருஷ்ணரும் அர்ஜுனனும் போயிடுவாங்க. மற்ற பாண்டவர்கள் அங்க இருக்காங்க. அந்த நேரத்துல கௌரவர்களோட சேனாதிபதி துரோணாச்சாரியார் பத்ம வியூகம் அப்படின்னு ஒரு வியூகம் வகுக்கார். பத்ம வியூகம்னா தாமரைப்பூ மாதிரி ஒரு போருக்கான ஒரு வியூகம், அதை வகுக்கிறார். அதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போகக்கூடிய ஒரு திறமை பீஷ்மருக்கு இருக்கு, துரோணாச்சாரியாருக்கு இருக்கு, அர்ஜுனனுக்கு இருக்கு, கிருஷ்ணருக்கு இருக்கு. இதை தவிர அபிமன்யுவுக்கு இருக்கு. அபிமன்யு யாருன்னா அர்ஜுனனுடைய மகன். அவனுக்கும் என்னன்னா அதுல தொடர்ந்துட்டு உள்ள போகத்தான் தெரியும், திரும்ப உள்ள இருந்து வெளியில வர்ற வித்தை அவனுக்கு தெரியாது. இப்படி ஒரு நிலைமையில இருக்கு. இந்த நேரத்துல பத்ம யுகத்தை வச்ச உடனே பாண்டவர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம திணறுவாங்க. அப்போ அபிமன்யு சொல்லுவான்,
எனக்கு உள்ள போக தெரியும், நான் உள்ள போறேன், நான் போகும்போது நீங்க என்னை தொடர்ந்து நீங்க எல்லாருமே வந்துடுங்க, வந்துட்டீங்கன்னா எல்லாரும் உள்ள வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அபிமன்யு சொல்றான். உடனே இவங்களும் சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை தொடர்ந்து போற மாதிரி பார்க்காங்க. ஆனா இந்த நேரத்துல ஜெயத்ரதன் அவன் வாங்கின வரம் இருக்குல்ல, சிவபெருமான்கிட்ட வாங்கின வரத்தை பயன்படுத்துறான். இவர் அபிமன்யு உள்ள வந்த உடனேயே இவன் மற்ற பாண்டவர்களை தடுக்கிறதோட இல்லாம அந்த வழியையும் அவங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு மாயை நல்லா அடைச்சிருவான். ஏன்னா சிவபெருமான்கிட்ட வாங்கின வரத்தை இந்த இடத்துல அவன் பயன்படுத்துவான். இப்போ மற்றவர்கள் யாருமே உள்ள போக முடியல. பத்ம வியூகத்துக்குள்ள அபிமன்யு மட்டும் தன்னந்தனியே மாட்டிக்கிட்டான். ஆனாலும் அவன் வீரமா போரிட்டு எல்லாரையும் பாருன்னு சொல்றான். ரொம்ப நேரம் பிரச்சனை நடக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து, எல்லா வீரர்களும், மாபெரும் வீரர்கள் எல்லாருமா சேர்ந்து அவனை கொண்டிருந்தாங்க. அபிமன்யு இறந்த விவரங்க தெரிஞ்ச உடனே அர்ஜுனன் பயங்கரமா துடிச்சு போயிருந்தான். உடனே அவன் ஒரு சபதம் பண்ணுவான். இது யாரு கொண்டா, யாரோட ஏற்பாடு அப்படின்னு உடனே அவனுக்கு ஜெயத்ரதன் தான் காரணம்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஜெயத்ரதனை நாளைக்கு சூரியன் மறைகிறதுக்குள்ள கொல்லுவேன், கொல்லைன்னா நான் தீப்பு செத்து போயிடுவேன் அப்படின்னு ஒரு சபதம் பண்ணியிருக்காரு. இந்த சபதம் ஒற்றர்கள் மூலமா கௌரவர்களுக்கு போயிருது. உடனே கௌரவர்கள் என்ன பண்ணுறாங்க, போர்க்களத்துக்குள்ள ஜெயத்ரதன் இருந்தான்னா அர்ஜுனனை தடுக்க முடியாது, கொன்றுவான். அதனால நாளைக்கு அவன் போர்க்களத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெயத்ரதனை கொண்டு போய் ஒரு மலையில ஒரு கோகைக்குள்ள கொண்டு ஒழிச்சு வச்சு ஒரு 4-5 பேரை காவலுக்கு போட்டுருக்கான். இவன் அர்ஜுனன் போர்க்களம் பூரா தேடிதான் காணும், எல்லா இடமும் பார்த்தாச்சு. இவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், கௌரவர்களுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணாமலே அவன் சாப்பிட்றான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆக போகுது. உடனே வேற வழி இல்லை அப்படின்ட்டு அவங்க நெருப்பெல்லாம், கட்டை விறகெல்லாம் வச்சு நெருப்பெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் சாகிறதுக்கு, தீக்குள்ள விடுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணலாங்க. அப்போ ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு அர்ஜுனனை பார்த்து, உனக்கு வேற வழி இல்லை, நீ எதுக்காக நீ காலத்தை காட்டுற கடவுள் மேல நீ எதுக்கு நீ ஒரு இதை வச்ச, அவங்க கூட நீ போட்டி போடலாமா, அப்படியே ஒரு சபதம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அந்த பலனை நீ அனுபவிக்கத்தான் செய்யணும். நீ சிலையை சுற்றி வா 3 தடவை. ஆனால் சுற்றி வர்றதுக்கு முன்னாட உன்னோட இதை எடுத்துக்கோ, அம்பை எடுத்து நீ ஒரு எதிரியினுடைய தலையை வெட்டினேன்னா அந்த தலையை கீழே விழாம நீ விரும்புகிற இடத்துல கொண்டு போடுற அளவுக்கு ஒரு மந்திரம் இருக்குல்ல, அந்த அஸ்திரத்தை நீ எடுத்து ரெடி பண்ணி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சரியை சுத்துன்றார். உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனும் சரின்னு சொல்லிட்டு சரியை சுத்த ஆரம்பிக்கும். இப்போ சூரியன் மறையுது, இருண்டுகிட்டு வருதுன்னு உடனே எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஜெயத்ரதனுக்கு உள்ள குகைக்குள்ள இருக்க முடியல. உடனே அவன் வெளியே ஓடி வரான். இப்போ அவங்க சொல்லுவாங்க, வேண்டாம் நல்ல இருளட்டும், நீ வெளியே போகாதேன்னாங்க. அவன் கேட்காம வெளியே சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட சக்கரத்தை சுதர்சன சக்கரத்தை சூரியனை நோக்கி விட்டு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில அதை வச்சு மறைச்சிட்டாரு சூரியனை. அப்போ அந்த சக்கரத்தோட நிழல் பூமியில விழுது, சூரியனை காணும் அப்படின்னோடனே சூரியன் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் ரெடியா இருக்காங்க. இவனும் அந்த சந்தோஷத்துல ஜெயத்ரதனும் வெளியே வரான். ஆனா இவன் ஜெயத்ரதன் வெளியே வந்துட்டான்னு கிருஷ்ணர் சக்கரத்தை திரும்ப எடுத்துருவார். எடுத்த உடனே சூரியன் பலப்படி வெளிச்சத்துவா தெரிய ஆரம்பிச்சிட்டான். ஜெயத்ரதன் பிரமிச்சு போயிடலாம். அடுத்தால என்ன செய்யணும்னு அவன் முடிவு பண்றதுக்குள்ளேயே இங்கேதான் அர்ஜுனன் ரெடியா அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு ரெடியா இருக்காங்க. உடனே கிருஷ்ணன் விடு அஸ்திரத்தை அப்படின்றாரு. டகால்னு அஸ்திரத்தை விட்டுருக்கான். இவன் சுதாகரிச்சுக்கிட்டு இவன் கோயிலுக்குள்ள திரும்புறதுக்குள்ளேயே அஸ்திரம் இவன் தலையை வெட்டிடுது. ஜெயத்ரதன் அந்த இடத்துலயே இறந்து போயிடலாம். அதுக்கப்புறம் அந்த அஸ்திரத்தை அப்படியே நீ இந்த திசை வடக்கு திசையை நோக்கி கொண்டு போ அப்படின்னு அவர் சொல்றாரு. கிருஷ்ணர் சொன்ன உடனே இவன் அப்படியே அந்த திசையை நோக்கி போய்கிட்டு இருக்க அஸ்திரம் ஒரு காட்டுக்குள்ள, அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு முனிவர் உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் மடியில் அந்த தலையை போடு அப்படிங்கிறார். இவன் அந்த இடத்துல அஸ்திரத்தை எடுத்த உடனே ஜெயத்ரதனோட தலை அந்த முனிவரோட மடியில விழுது. விழுந்த உடனே முனிவர் பதறி போய் என்னமோ நம்ம மேல விழுத அப்படின்ட்டு தடவுடன் எழும்புதாரு. தலை தரையில விழுந்துருது. தலை தரையில விழுந்த அடுத்த நிமிஷம் அந்த முனிவர் தலை வெடிச்சு இறந்து போயிருந்தார்.
இது என்னன்னு பார்த்தா, இது வந்து இந்த முனிவர் வந்து ஜெயத்ரதனோட அப்பா. இந்த விருத்தாட்சரன் சொன்னோம்ல, அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அரசனா இருந்துட்டு மகன் இளமை பருவம் அடைஞ்ச உடனே அவர் கல்யாணம் பண்ணி வச்சு அவனை அரசனாக்கிட்டு இவர் காட்டுக்கு தவம் பண்ண வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்றாரு, இங்க இருந்துட்டு தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு ஒரு காட்சி தோன்றுது. அது என்னன்னா, ஒரு வீரன் இவரோட மகன் ஜெயத்ரதனோட தலையை வெட்டி கீழே போடுற மாதிரி ஒரு காட்சி அவருக்கு தோணுது. உடனே அவர் என்ன பண்றாரு, இதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்ட்டு, எவன் தலையை வெட்டி கீழே போடுறானோ என் மகன் தலை கீழே விழுந்தா அடுத்த நிமிஷம் அந்த வெட்டினவன் தலை போகணும் அப்படின்னு ஒரு ஒரு யார் தலையை விழுத அடுக்கானோ, யாரால அந்த தலை கீழே விழுதோ அவன் வந்து உடனே சாகணும் அப்படின்னு அவர் ஒரு வரம் வாங்கி வச்சிருக்காரு. இதை ஸ்ரீகிருஷ்ணர் தெரிஞ்சுக்கிட்டு இதை நேர போய் அவங்க அப்பா மடியில விழுத மாதிரி வச்சோங்க. அவன் அப்பா மடியில இருந்து தான் அந்த தலை கீழே விழுது. அதனால அவன் அப்பாவும் இறந்து போறாரு. அந்த மாதிரி இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. அப்போ எதுனாலும் நம்ம வந்து வேண்டாத நினைச்சோம்னா தேவையில்லாததான் நடக்கும், நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது இந்த கதையோட நோக்கம். இப்போ இதுல வந்து ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்லுவாருன்னா, நீ வந்து தேவையில்லாத சபதங்கள் பண்ணக்கூடாது. இதுல வந்து நம்ம வந்து நீ கொல்றவனும் நான் தான், கொல்லப்படுறவனும் நான் தான். இதுல நீங்க சபதம் பண்றதுக்குலாம் உங்களுக்கு இடம் இல்லை, நீங்க தேவையில்லாம பண்ணுனீங்க அப்படின்னு ஒரு அர்ஜுனனை கடிஞ்சுக்கிடுவாரு, சத்தம் போடுவாரு. ஆனா அவருக்கு வந்து எல்லா இடத்துலையும் தன்னுடைய பக்தர்களை மட்டும் இல்லை, தெய்வங்களையும் காப்பாற்றக்கூடிய கடமையும் மகாவிஷ்ணுவுக்கு இருக்கு. ஏன்னா அவர் காக்கும் கடவுள். இதே மாதிரிதான் அவர் சிவபெருமானையும் ஒரு இதுல காத்திருக்காரு. இப்போ பொதுவா நம்ம வீடுகள்ல சொல்லுவாங்க, சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் அடுத்தடுத்தாக இருந்தா சிவன் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் கோயிலுக்கு வராத, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சிவன் கோயிலுக்கு போகணும்வாங்க. ஏன்னு கேட்டா, சிவன் கொடுக்க வரத்தை பெருமாள் புடுங்கிக்கிடுவாரு அப்படின்பாங்க. அது என்னன்னா, சிவன் வந்து ரொம்ப இழகிற மனம் உடையவர். அவர்கிட்ட உருகி யாரு வேண்டுனாலும் அவர் கேட்க வரத்தை கொடுத்துருவார். பிறகு சிக்கல்ல மாட்டிக்கிடுவார். அப்புறம் அந்த சிக்கல்ல இருந்து விடுவிக்கிறதுக்கு மகாவிஷ்ணு தான் வரணும், பெருமாள் தான் வரணும். அதனால பெருமாள் வந்து அந்த இடத்துல அந்த அவங்க இருக்கிற வரத்தை வாங்கி அவங்களை காப்பாற்றுவார். அதைத்தான் நம்ம வீடுகள்ல அவன் கொடுப்பான் இவன் வாங்கிடுவான் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு பேச்சா இருக்கும். இப்படித்தான் ஒரு தடவை ஒரு முனிவர் வந்து, ஒரு அசுரன் வந்து ஒரு தவம் பண்ணி வரம் கேட்பார் சிவபெருமான்கிட்ட. சிவபெருமானும் சரின்னு வரம் என்ன வரம் அப்படின்னா, யார் தலையில நான் கையை வச்சாலும் அந்த ஆள் செத்து போயிடணும், தலை வெடிச்சு செத்து போயிடணும்னு ஒரு வரம் கேட்பார். சிவபெருமான் சரி வச்சுக்கோன்றுவார். வச்சுக்கோன்னு சொன்னோன்னா, இது உண்மையான வரம் தானா, இது பலிக்குமா, அது எதுனா ஒரு 1000 கேள்வி கேட்பான் அந்த அசுரன். உடனே சிவபெருமான் கண்டிப்பா பலிக்கும்பா, நான் கொடுக்க வரம் பலிக்காம இருக்குமா அப்படின்னு சிவபெருமான் சொல்லுவார். சரி உங்க தலையை கட்டுங்க, நான் தலையில வச்சு கை வச்சு பார்த்தேன், நீங்க சாகுறீங்களான்னு பார்க்கணும் அப்படின்ட்டு சிவபெருமானை துரத்துவார். சிவபெருமான் ஓட ஆரம்பிச்சிருவார். இப்படி ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்கும். அந்த நேரத்துல பெருமாள் மகாவிஷ்ணு வந்து இதை பார்த்துட்டு, உன்னை ஒரு அழகான மோகினி அவதாரம் எடுத்துக்கிட்டு, ஒரு அழகான பெண் போல ஒரு அவதாரம் எடுத்துட்டு வந்து இந்த அசுரன் முன்னால் நின்னோன்னு, அசுரன் வந்து அவரை பார்த்து மயங்கி போய், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதியாம்பாரு. நான் பண்ணிக்கிட்டேன், ஆனா ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னா, நீங்க டான்ஸ் கத்துக்கிடணும், என்னைய மாதிரி டான்ஸ் ஆடுறவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனால் சரின்னு சொல்லிட்டு, இவர் நடன அசைவுகள் நீ சொல்லி கூட நான் செய்யலேம்பாரு. இவர் இப்படியே கொஞ்ச நேரம் நடனம் ஆடினோடனே அந்த அசுரன் வந்து மெய் மறந்து நடனத்திலேயே மனசு போக ஆரம்பிச்சிடும். இவர் அதனால கையை அசைச்சு தலையில உச்சி தலையில கொண்டு 2 கையையும் வைப்பாரு வேலையும். அசுரனும் மறந்து போய் அப்படியே வச்சிருவான். அந்த இடத்துலயே அசுரன் செத்து போயிடுவான். இப்படியாக சிவனை அவர் காப்பாற்றினதாகவும் ஒரு வரலாறு இருக்கு. இப்படி காப்பாற்றுவது காக்கும் கடவுள்ங்கிறதுக்கு ஏற்றாற் போல மகாவிஷ்ணு வந்து எல்லா இடத்துலையும் எல்லாரையும் காத்து நிற்பாரு. அவருடைய திருவிளையாடல்கள் நிறைய, எல்லா இடத்துலையும் அவர் தன்னுடைய தந்திரங்களை உபயோகப்படுத்தி நல்லபடியாக நல்ல இதை செஞ்சு கொடுப்பாரு இவர். இதை நம்மளும் பின்பற்றி நம்ம வந்து இறைவனை வேண்டி நாமும் நலமோட வாழணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய உரையை நிறைவு செய்திருக்கேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.